நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமி முன்னால் எழுந்துள்ளிருந்த சுவாமி தேசிக வரதாச்சாரிய சுவாமின்னு நிருபம பிரக்யாத வாக் வைபவர் மகாவித்வான். அந்த சுவாமி தான் இதுக்கு மொத்தம் பொன் வைந்தார். என்னமா இருக்கு இன்னைக்கும் அது. இன்னைக்கும் பெருமாள் எத்தனை தகதகப்போ அத்தனை தகதகப்பு குறையாமல் அந்த ஸ்ரீரங்க விமானம் எழுந்துள்ளி இருக்கும் இல்லையோ. ஆக ஒரு பக்கத்தில் பார்த்தா கருப்பு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பொன் வைந்த சிகப்பு, ரெண்டு சேர்த்ததன் அனுபவம். இதற்கு பொன் வைந்தார். இதை பற்றி பராசர பட்டர் சாதிக்கும் போது கீழிருந்து எதற்கு மேலே இந்த ஸ்ரீரங்க விமானம் இருக்குதுன்னு சொல்கிறார். முதல்ல கீழே ஆதார சக்தி, ஆதார சக்திக்கு மேலே பிரகிருதி மண்டலம், பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே கூர்மம், ஆதாரமான கமடம் கூர்மம் ஆம வடிவத்தில் பெருமாள் இருக்காராம். அதுக்கு மேலே ஆதிசேஷ படுக்கை, அதுக்கு மேலே அவருடைய தலைகள், அந்த தலைக்கு மேலே பூமி, அந்த பூமிக்கு மேலே சமுத்திரம், சமுத்திரத்துக்கு மேலே 8 இதழ்கள் கொண்ட தாமரை, அந்த அஷ்டதள பத்மத்துக்கு மேலே ஸ்ரீரங்க விமானம். அப்போ கீழேர்ந்து மேல் வரைக்கும் அத்தனை ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்குனால் நம்ம என்னமோ போகிறோம், கையை கூப்பிடுறோம், சேவிச்சுட்டு வந்துடுறோம். அவ்வளவு எளிதில் ஏற்படுத்தப்பட்டதா அது. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னா எவ்வளவு ஆனந்தமாக பெருமாள் தோன்றியிருப்பார். அதுவும் திருப்பார்கடலில் இருந்து சக்தி சேர்ந்திருக்கு, இக்ஷ்வாக்கு சத்தியலோகத்தில் இருந்து சேர்ந்திருக்கு, ராமனால் ஆராதிக்கப்பட்டு சேர்ந்திருக்கு. ராமனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இக்ஷ்வாக்கு ஆராதித்தான், அதுக்கப்புறம் மாந்தாத்தா ஆராதிச்சிருக்கான், கட்வாங்கன், அதே போல் ககுத்ஸ்தன், அம்பரீஷன், மாந்தாத்தா, சகரன், திலீபன், அஜமஹாராஜன், தசரதன், ராமன் ஒத்தர் இல்லாமல் ஆராதிச்சிருக்காளோ இல்லையோ. அதே பெருமாள் தான் இன்னைக்கு இந்த இடத்துல எழுந்துள்ள இருக்கிறார். அப்போ ஸ்ரீரங்க விமானத்தின் பெருமை சேவிச்சுட்டோம். 16வது குறிப்பு, 2ஆம் திருச்சுற்றில் உள்ள விஸ்வக்சேனர் சேஷாசனர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். சேஷம் மிச்சம், அசனம் உண்ணுதல், மிச்சத்தை உண்ணுபவர் சேஷாசனர். பெருமானுக்கு என்ன பிரசாதம் கண்டுரள பண்ணப்பட்டால் நேராக விஸ்வக்சேனர் சன்னதி போடுறது இல்லையோ, அந்த பிரசாதத்துக்கெல்லாம் உரியவர், தகுதி படைத்தவர் அவர் தான். அதனால் சேஷாசரர்னு பெயர் பெற்றவர். அரங்கன் அமுது செய்த அனைத்து பிரசாதங்களையும் அவரே உண்பார். அனைத்து உற்சவ திருமுலைக்கும் இவர் தாயார் சன்னதி எழுந்துருளி மிருத் சங்கரகணம் இவருக்கு முன்னால் தான் நடக்கும். தாயார் சன்னதி மரத்தடியிலிருந்து தான் மண் எடுக்கிறார்கள். திருமுலைன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதற்கு இந்த சுவாமி எழுந்துருளி விஸ்வக்சேனர் எழுந்துருளி தான் ஆகும். பராசர பட்டர் சாதிக்கச்சே சைன்ய துரீண பிராண சகாயாம் சூத்திரவதீம் ஆசிஸ்ரியம் அம்பாம். சூத்திரவத்தின்னு அவருடைய தர்மபத்னியானுக்கு பெயர். சூத்திரவதியோட கூட இருக்கிற விஸ்வக்சேனரை வணங்குவோம். இதை பற்றி பராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அதுக்கு பகவத்குண தர்ப்பணம்னு பேர். அந்த இடத்துல சாதிக்கிறார், விஸ்வக்சேனரை வணங்குவோம். ஓம் நமோ கஜவக்திராத்யைஹி பாரிஷத்தை பிரசாசத்தே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சமேயுஷே. ரங்கராஜனுடைய சேனாபதி ஆழ்வான், சேனாபதி துரந்தரர், சேனாபதி ஆழ்வான், விஸ்வக்சேனர், சேன முதலியார், இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு திருநாமங்கள். யார் எந்த யாகம் யஜ்யம் பூஜைன்னு ஆரம்பித்தாலே விஸ்வக்சேன ஆராதனம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற அத்தனையுமே. அப்பேற்பட்ட விஸ்வக்சேனர் எழுந்துருளியிருக்கார். அந்த சன்னதிக்குள்ளேயே விபீஷணன் எழுந்துருளியிருக்கார். அதே சன்னதியில் ஆஞ்சநேய சுவாமியும் எழுந்துருளி உள்ளார். அது விஸ்வக்சேனருக்கு இருக்கிற பெருமை. அடுத்து 17வது விமானத்தை சேவிச்சுனுட்டோம். விமான பிரதட்சணத்தில் இருக்கிறவாளையும் சேவிச்சுனுட்டோம். இனி இந்த திவ்யதேசத்துக்கே முக்கிய புஷ்கரணியான சந்திர புஷ்கரணி. இதுக்கே சந்திர புஷ்கரணின்னு பேர் வந்ததுன்னா, சந்திரனுக்கு மாமனார் சாபம் போட்டார். தக்ஷ பிரஜாபதியினுடைய 27 பெண்கள், 27 நட்சத்திரங்கள், 27 பேரையும் சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டார். 27 பேரையும் சமமாக நடத்திருக்கணுமோ இல்லையோ. ரோகிணி நடத்தல தனிக்காதல். மற்ற 26 பேரும் அப்பாட்ட போய் புகார் பண்ணிவிட்டா. நேரம் வந்தார், உனக்கு க்ஷயரோகம் பிடிக்க கடவுது என்று மாமனார் சபிச்சார். க்ஷயரோகம் குறைஞ்சுட்டே வர ஆரம்பிச்சிட்டார் சந்திரன். அதுக்காகத்தான் நேரம் இங்கே ஓடி வந்து சந்திர புஷ்கரணியில் தீர்த்தமாடி இந்த பெருமாள் அவருடைய சாபத்தை தீர்த்தாராம். தொண்டவன் பிறையின் துயர் தீர்த்தவன்னா சந்திர புஷ்கரணி அதனாலேயே பெருமை பெற்றது. அச்சந்திரனின் சாபம் தீர்த்தபடியால் சந்திர புஷ்கரணி ஆயிற்று. தொண்டவன் பிறையின் துயர் தீர்த்தவன். ஒவ்வொரு தீர்த்தவாரியும் இங்கேயே நடக்கும். தீர்த்தவாரி மண்டபம் இருக்குது, அங்கே வந்து நம்பெருமாள் எழுந்துருவார். அர்ச்சக சுவாமிகள் கீழே போய் தீர்த்தவாரி பண்ணிட்டு வருவார். அனைவரும் தீர்த்தவாரி ஆற சமயத்தில் அந்த பிரசாதமாக மற்ற பேர் நீராடுவார்கள். இது தீர்த்தவாரி நடக்கிற உற்சவம். அதே போல தீர்த்தவாரிக்கு பிறகு இங்கே நடக்கும். இதன் கரையிலேயே ஆழ்வார்கள் எழுந்துருளி உள்ளார்கள். இந்த சந்திர புஷ்கரணி கரை பரமோதநாதன் சன்னதியா? பரமோதநாதன் சன்னதிக்குள்ள பழைய 10 ஆழ்வார்கள் எழுந்துருளிக்கா. புதுசாக எல்லாரும் எழுந்துருளி இருக்கிறது இருக்கட்டும், சின்ன வடிவத்தில் பழைய ஆழ்வார்கள் எழுந்துருளிருக்காளோ இல்லையோ. அதனாலே பராசர பட்டர் பழைய ஆழ்வார்களோடு கூடின சந்திர புஷ்கரணியை ரொம்ப கொண்டாடி பேசி உள்ளார்.
இன்னொன்று சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்கிற புன்னை மரத்துக்கு தனிச்சிறப்பு. அந்த ஸ்தலத்துக்கே ஏற்றம் சேர்க்கறது அந்த புன்னை மரம் தான். அது 18வது குறிப்பு. இதன் கரையில் இருக்கும் புன்னை மரத்தடியிலேயே திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்தபடியால் பிருந்தாவன புன்னை மரத்தை விட இந்த புன்னை மரம் பெருமை பெற்றது. ஏன்னா அங்கே கண்ணன் தான் இருந்தார். ஆனால் இங்கே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் பாடின திருவாய்மொழி காலக்ஷேபமே நடந்தது இல்லையோ. புன்னமரத்தடியில் உட்காந்து எல்லாரும் திருவாய்மொழி காலக்ஷேபம் கண்டிருப்பாளாம். நம்பெருமாள் அது வாசல் வழியாக எழுந்துடுவார். இல்லை தசமூர்த்தி சேன முதலியார் யாரோ அந்த வாசல் வழியாக எழுந்துடுவா. உடனே எல்லாரும் சொல்லுவாளாம், நாங்கள் பாட்டுக்கு திருவாய்மொழி அனுபவிச்சுருக்கோம், இந்த கூட்டங்கலைக்கு பெருமாளை யார் வர சொன்னான்வாளாம். அவர் வந்தால் நம்மளாம் எழுந்திருக்க வேண்டாமா? அப்போ இந்த கூட்டங்கலைக்கு யார் இங்கே யார் கூப்பிட்டான்னா, அப்போ புஸ்தகத்தை பிரமாணத்தில் அனுபவிக்கிறதுல ஈடுபாடு. இதில் சொல்லப்பட்ட பெருமாளே வந்தால் கூட நமக்கு தொந்தரவு பிடிக்க மாட்டேங்கிறது. அவரை பற்றி தான் புஸ்தகம் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அதை படிக்கிறதுல இருக்கிற ஈடுபாட்டை வெகுமானே வாண்டான்னு தோணிப்படுறது இல்லையோ. இதை புன்னமரத்தடிக்கு ஒரு தனிச்சிறப்பு. அங்கே அமர்ந்து பல காலக்ஷேபங்கள் நடந்துள்ளன. இதை பற்றி பராசரபட்டர் சாதிக்கிறார். ஸ்ரீ ரங்கராஜ கரணம்ரித சாக்கி காப்பியா. இங்கே திருவாய்மொழி காலக்ஷேபம் நடந்தது ஒரு பெருமை. ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியார் நம்பெருமாளும் இந்த புன்னமரத்தில் இருக்கிற புஷ்பங்களை பறித்து பறித்து தலையில் சூடின்னு விளையாடுவாளாம். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு அதை பறிக்கணும், பெருமாள்கிட்ட பறிக்கணும்னு கேட்டுப்பலாம். ஸ்ரீரங்கநாதனுடைய காதில் சூட்டுறதுக்கு தலையில் சூட்டுறதுக்கு ரங்கநாச்சியார் பறிப்பலாம். ஆனால் அது ரொம்ப ஒசரத்தில் வளர்ந்துருக்கும், எடுக்க முடியாதான். அதனால் ரங்கராஜன் அவள் வாங்கி தனக்கு சூட்டி விடணுங்கிற ஆசையிலே, ஆனால் அவளால் அதை பறிக்கிறதுக்கு முடியல. அதனால் தன் கையை வச்சுன்னு கிளைய தாழ பிடிச்சிப்பறான். கிளைய தாழ பிடிச்சுட்டா இவ ஸ்திரீ ரத்தனம் பறிச்சு விடலாம் இல்லையோ. அதனால் ரங்கராஜ கர நம்ரித்த சாக்கி காப்பியா. நம்ரித்தனா வணங்கியன்னு அர்த்தம். புன்ன மரத்தில் இருக்கிற கிளையெல்லாம் வணங்குறதான். இவர் வணங்க வச்சுட்டார். இவர் பிடிச்சி கீழே இழுத்தாருன்னு அது வணங்காது இருக்குமா? இவர் கீழே இழுக்கவே நாச்சியார் அங்கே இருக்கிற புஷ்பங்களெல்லாம் பறிச்சுட்டு, நானா கொண்டு கஷ்டப்பட்டு புஷ்பத்தை பறித்து உமக்கு சூடினேன் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே அவள் கஷ்டப்பட்டு சூடினா போல ஆனந்தப்பட்டுருவான் பெருமாள். அவள் பண்ணவே இல்லை. இவர் தான் கீழே கிளை இழுத்திருக்கார். இழுத்தத்துக்காக அவள் போய் சூட்டின்னு வந்திருக்கா. இருந்தாலும் பிராட்டி சுந்தரி சுகுமாரி இல்லையோ, அவளுக்காக இப்படி ஒத்தருக்கொத்தர் தண்ணீர் விளையாட்டும் புஷ்பத்தை கொய்து சூட்டி மகிழ்ந்ததும் இந்த உயர்ந்த சந்திர புஷ்கரணி தான். அதனால் புன்னாக தல்லஜன புன்னமரத்துக்கும் ஏற்றம், பிருந்தாவன புன்னமரத்தை விட இதுக்கு ஏற்றம். அதே போல உயர்ந்த ஒத்தருக்கொத்தர் விளையாடி கொண்டதுனாலையும் ஏற்றம். இப்படி சந்திர புஷ்கரணி, அதன் கரையில் இருக்கக்கூடிய புன்னை மரம், அதன் வைபவத்தை பார்த்தோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி அதற்கு மேல் 19வது திருமடப்பள்ளி, உயர்ந்த 3வது சுற்று பிரபலக்கணத்திலே திருமடப்பள்ளி உள்ளது. திருமடப்பள்ளிக்கு அரவிந்த நாயகியார் திருமடப்பள்ளின்னு பேர். இந்த திருமடப்பள்ளி பேர் இருக்கு. அரவிந்த நாயகி தாயார் உள்ளுக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறார். அதனால் இது அரவிந்த நாயகி தாயார் திருமடப்பள்ளி. வெளியில் அன்னமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். இதற்கு இந்திராக்னி தேவதையே அதிஷ்டான தேவதை. ஸ்ரீரங்க மகாத்மியம் புஸ்தகத்தின்படி பார்த்தேன்னா இந்திர அக்னிங்கிற தேவதை, அந்த அக்னி தேவதை தான் இதுக்கு அதிஷ்டான தேவதை. திருமடப்பள்ளிக்கு வாயிலில் அன்னமூர்த்தி உள்ளார். மடப்பள்ளியில் புது மண் பாண்டங்களிலே நித்தியம் பிரசாதம் செய்யப்படும். புது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்னன்னைக்கு மண் பாத்திரத்தை உடச்சுடணும். இதுதான் இந்த விதேசத்தில் வழக்கமே. மறுநாள் அதுக்குன்னு தனி புது பண்பான தான் வைப்பா. அதுலேயே அந்த கூன்னு சொல்கிறோமோ இல்லையோ, கூனில் தான் பெருமாளுக்கு எல்லாமே அம்சம் பண்ணுறது வழக்கம். இதனால் என்ன ஆகிடும்னா, பாத்திரத்தில் தெளிய பண்ணாமல் கூன் சட்டியில் தெளிய பண்ணாலே சற்றே அடிப்பிடிக்கும். இது இன்றியமையாதது, மாற்ற முடியாது. அதனால் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கிற ஏதானு திருப்பண்ணியாரம் அடிப்பிடிஞ்சிருந்தா கூட இன்றைக்கி அழகிய மணவாளம் அனுகிரகமானு கேட்குற வழக்கம். அதை போல் கொஞ்சம் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுக்கு தான் கடுக்கும். உள்ளூரை பிடிச்சாப்பில் இருக்கும். அது அந்த கூனில் பண்ணுறதுனாலே அந்த நாள்லேருந்து இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. பிரசாதம் செய்யப்படும். அனைத்து பிரசாதங்களும் சுத்தமான நெய்யிலேயே செய்யப்படும். எந்த எண்ணெயும் சேர்க்கறது கிடையாது. சுத்தமான நெய்யில் மட்டும்தான். ஏன் தீப்பந்தத்துக்கே எண்ணெய் கிடையாது. பெருமானுடைய பந்தம் பிடிக்கிறாளே அதற்கே நெய் மட்டும்தான். இப்போது எந்தெந்த பிரசாதம், முக்கியமான பிரசாதத்தை மட்டும் பார்ப்போம். பெரிய திருப்பாவாடை அன்று 1365 படி பிரசாதத்தை பெருமாள் அமுது செய்கிறார். அதோட கூட நெய், பால், தயிர், கரியமுது என்னென்ன உண்டோ, அட்டு கூசோத்து பருப்பதம், நெய் அலறு, தயிர் வாவி எல்லாத்தையும் பொட்டத்துத்து அடங்கத்துத்தானோன்லி பெருமாள் அகம் கோவர்தனோஸ்மின்னு சொல்லி மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. பெரிய திருப்பாவாடை உற்சவம் 1365 படி. ஆழ்வார் திருவடி தொடல் அன்று 1102 பாசுரங்கள் ஆழ்வார் பாடியிருக்காரோ இல்லையோ, அதை ஞாபகப்படுத்தும் வண்ணம், அதாவது ராப்பத்து உற்சவம் கடைசி திருநாள் அன்று அதை ஞாபகப்படுத்தும் வண்ணம் செல்வரப்பமும் உருப்படியும் அமுது செய்கிறார். உருப்படிங்கிறதை யாரானு சாப்பிட்டு பார்த்தால் பற்கள் உருப்படியாக இரா.
இன்னும் தான் வச்சுக்கணும். ஏன்னா அது செல்வரப்பம் சாப்பிட்றோம், உருப்படி சாப்பிட்றோன்னு இந்த பெருமாள் ரொம்ப பழைய பெருமாள், வயசான பெருமாளுங்கிறான். அவருக்கு எப்படி தான் பல் இருக்கோ, என்ன சக்தி இருக்கோ, அந்த உருப்படியை சாப்பிட்றாரோ, அது என்னமோ கெட்டியாக ஒன்றுமே அரிசி மாவில் தான் பண்ணுறா. ஆனால் அது என்ன கெட்டி வந்துடுறதோ அதை வாயில் போட்டுட்டா கடகடான்னு பல்லத்தனையும் வெளியில் விழுந்துடும். ஆனால் அவரானால் திருப்தியாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். அதனால் செல்வரப்பம் உருப்படி அமைச்சார். ஸ்ரீ ஜெயந்திக்கு சுக்கியன், அடிக்கடி 300 சுய்யன், 300 அப்பம், 300 அதிரசம், இது ரொம்ப வழக்கம் இந்த பெருமாளுக்கு. அது சுக்கியன். அடுத்து எள்ளுக்கடலை, எள்ளு கேலிச்சீடை, எள்ளுக்கடலை, கேலிச்சீடை, செல்வரப்பம், சிறியப்பம், இது எல்லாத்தையுமே அமுது செய்கிறார். யானை வாகனத்தன்று கரும்பு அமுது செய்கிறார். யானைக்கு கரும்பு பிடிக்குங்கிறதுக்காக தான் சாப்பிட்டுடுறார். தான் கரும்பு அமுது செய்து உலகமேத்தன் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலமதையானாய் அவரே யானை யொல்லியோன். அதனால் கரும்பு அமுது செய்கிறார். குதிரை வாகனத்தன்று சுண்டல் அமுது செய்கிறார். பங்குனூத்திரத்தன்றைக்கு 3 ஏகாந்தம், முதல் ஏகாந்தம், 2ஆம் ஏகாந்தம், 3ஆம் ஏகாந்தம். இந்த ஏகாந்தத்தில் சிறப்பு, அவரவர்கள் 6 பெருமாளுக்கு கண்டருள பண்ணணுமோ அவர்களும் உள்ளே போய் தங்கள் பிரசாதம் எப்படி ஆறுதுங்கிறத கூடவே இருந்து, அங்கே இருக்கிறவா தளிகை பண்ண கூடவே இருந்து நாமும் உதவி புரிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ. எதுக்கு சொல்கிறேன்னா, அது வரைக்கும் தான் செல்ல இயலும், நாமே பண்ணுறோங்கிறது இயலாது. அது எப்படி வேணால் நாம மாற்றிக்கலாமே தவிர, என்னைக்காக இருந்தாலும் பெருமாளுக்கு அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவா தான் பண்ணணும். நாம் அதுக்கு உதவுவதற்கு மட்டும் உள்ளே செல்லலாம். அப்போ 3 ஏகாந்த தளிகையும் ரொம்ப முக்கியம். உத்தரத்தன்று 3 ஏகாந்தம். தத்யோதனத்தில் எப்பவும் மிளகும் சுக்கும் போட்டிருப்பா, அது ஒரு சிறப்பு. அதுக்கு மேலே சிறப்பான பிரசாதங்களை பெருமாள் அமுது செய்கிறார். இங்கே 2 அஞ்சு, ஒன்று கொம்பஞ்சு, ஒன்று கொடியஞ்சு. கொடியில் பூத்திருக்கிற ஒரு 5, கொம்பில் புகாச்சிருக்கிற ஒரு 5. இந்த 5 10 தவிர பெருமாள் வேறு எதையுமே அமுது செய்ய மாட்டார். அந்த 5 எதுன்னு தான் போட்டிருக்கு. கொடியில் காய்க்கக்கூடிய பூசணி, பாகல், வெள்ளரி, புடல், எலுமிச்சை, இந்த 5. கொம்பில் காய்க்கக்கூடிய வாழைக்காய், தேங்காய், மாங்காய், பலாமுசு, நார்த்தங்காய் ஆகிய கொடியஞ்சு, கொம்பஞ்சு, இந்த 5 10 தவிர பெருமாள் மற்ற எதையுமே அமுது செய்ய மாட்டார். வடக்கேர்ந்து வந்தவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ரொட்டி, பால், கீரை விடாமல் அத்தோட சேர்த்து அமுது செய்கிறார். கார்த்தால விஸ்வரூபத்திலேருந்து அமுது செய்ய ஆரம்பித்தார்னால் அதுக்கப்புறம் பொங்கல் அமுது, பெரிய அவசரத்தில் அமுது, சாயங்காலம் திருமால் வடை 7 மணிக்கு அமுது, ராத்திரி அரவணப்பிரசாத அமுது, எல்லாம் பெருமாள் நிறையா தான் அமுது செய்கிறார். ஆனால் எப்போவானு நமக்கு இருந்து பாக்கியம் இருந்ததுன்னா பிரசாதம் கிடைக்கும்னு வச்சுக்கோ. இப்போ திருவல்லிக்கேணின்னு போனால் சக்கரை பொங்கல் முக்கியம், காஞ்சிபுரம்னு போனால் குடல் இட்லி முக்கியம், திருநாராயணபுரம்னு போனோம்னா அதுக்குன்னு இருக்கிற துணித்தங்குழல் ரொம்பவே முக்கியம். திருப்பதிக்கு போனால் இருக்கவே இருக்குது. பெருமாளை சேவிச்சமோ இல்லையோ லட்டை வாங்கிட்டு தான் வந்தாகணும். அதே போல் திருமாலிருஞ்சோலமலை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் அக்காரடிசில் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு விதேசத்தில் ஒன்று முத்தக்காசு, கோரைக்கிழங்கு, ஸ்ரீமுஷ்ணம், பூவராக சுவாமியை சேவிக்கு போனால் வராகம், பன்றிக்கு பிடித்த முத்தக்காசு அந்த இடத்துல முக்கியம். இப்படி ஒரு இடத்துல இங்கே வந்தால் செல்வரப்பம் உருப்படி தான் முக்கியம். அதனால் இதைத்தான் பெருமாள் தனி, இது வேறு எந்த இடத்துலையுமே கிடையாது. அதனால் அதை அமுது செய்கிறார். இதெல்லாம் மடப்பள்ளிக்கு இருக்கிற ஏற்றம் பார்த்தோம். அடுத்து 20வது குறிப்பு. இத்திருக்கோயிலில் பாஞ்சராத்திர ஆகம பாரமேஸ்வர சம்ஹிதையின்படி திருவாராதனம் நடைபெறுகிறது. இருக்கிறதுலேயே வசதியான பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம்னால் சாஸ்திரமே அது கொடுத்த சொல்லியோ. 2 கண்களை போல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு 2 ஆகமங்கள், ஒன்று வைகானசாகமம், ஒன்று பாஞ்சராத்திராகமம். பாஞ்சராத்திரஸ்ய வக்தா ஸ்வயமேவ நாராயணா. பாஞ்சராத்திரத்துக்கு சொன்னவர் பெருமாளே 5 ரிஷிகளுக்கு 5 ராத்திரி பொழுதில் உபதேசம் பண்ணினது. அதில் பாரமேஸ்வர சம்ஹிதை, பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய பல சம்ஹிதைகளிலே பாரமேஸ்வர சம்ஹிதைங்கிறது முக்கியமான சம்ஹிதை. அதன் படிக்குத்தான் இங்கே திருவாராதனங்கள்லாம் நடக்கிறது. அதற்குள்ள தான் ஜயாக்கிய சம்ஹிதையும் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி பல சம்ஹிதைகளோடு கூடினது. அதில் இங்கு பாரமேஸ்வர சம்ஹிதை திருவாராதனம் நடைபெறுகிறது. அதன்படி தசமூர்த்திகளோடு சேர்த்து 72 மூர்த்திகள் பிரதிஷ்டை பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 10 மூர்த்திகள் மட்டும்தான் நம்ம கண்ணில் படுவா. பாக்கி 62 மூர்த்திகளும் உருவமில்லாமல் பிரதிஷ்டை. அவள் மொத்த பேரும் ஒரு திருச்சுற்றிலிருந்துன்னு பெருமாளை ரட்சிச்சுட்டே இருக்கலாம். அப்போ மொத்தம் 72 மூர்த்திகளுக்கு படம் போட்டிருக்கா. பாரமேஸ்வர சம்ஹிதை இந்த ஊரில் எப்படி விமானம் அமைஞ்சிருக்கோ, விமானத்திலேருந்து ஒரு சன்னிதானம் எப்படி இருக்கோ, துல்லியமாக பாரமேஸ்வர சம்ஹிதை எப்படி சொல்கிறதோ அப்பழுக்கு இல்லாமல் அதே மாதிரி இருக்கும். அடுத்து 21வது குறிப்பு. பகவத் ராமானுஜர் திருநாட்டை அலங்கரித்த போது பெருமானின் ஆணையால் வசந்த மண்டபத்தில் திருப்பள்ளி படுத்தப்பட்டார். இதோ பக்கத்தில் கார்த்திகோபுர வாசல், என்னுடைய ஒரு பக்கத்தில் போனோம்னா ராமானுஜருடைய சன்னதி. பகவத் ராமானுஜர் 1017ஆம் ஆண்டிலிருந்து 1137வது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தார். சந்நியாசாசிரமத்தில் இருக்கிறவாளை புதைப்பாள் இல்லையோ, அதுக்கு திருப்பள்ளி படுத்துறதுன்னு பேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். சந்நியாசாசிரமத்தில் இருக்கிறவாளை புதைப்பாள் இல்லையோ, அதுக்கு திருப்பள்ளிப்படுத்துறதுன்னு பேர். எந்த இடத்துல திருப்பள்ளிப்படுத்தப்பட்டாரோ அதற்கு மேலே தான் இப்போ ராமானுஜர் எழுந்தருளி இருக்கிறார். கந்தாடை ஆண்டான், அதாவது முதலியாண்டானுடைய திருக்குமாரர் அந்த சுவாமி தான் ஸ்ரீபெரும்புதூர்லேயும் ராமானுஜ விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணார். அவரே தான் இந்த திவ்யதேசத்திலையும் ராமானுஜ விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணுறார். ராமானுஜ விக்கிரகங்கள் முக்கியமாக 3 திவ்யதேசம். ஒன்று இங்கே தானான திருமேனி, ஏன்னா இப்போ இருக்கிற திருமேனிக்கு கீழே தான் சுவாமி ராமானுஜர் திருப்பள்ளிப்படுத்தப்பட்டார். அடுத்து தான் உகந்த திருமேனி, அதான் ஸ்ரீபெரும்புதூர், தானே அணைத்து கொண்டு தன் சக்தி அத்தனை அந்த திருமேல தான் வச்சார். 3வது திருநாராயணபுரம், அது தமருகந்த திருமேனி, தன் அடியார்களுடைய ஆசைக்காக அங்கே எழுந்துருள பண்ணப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் திருமேனி எழுந்துருள பண்ணப்படச்சே இந்த திவ்யதேசத்தில் இருந்த ராமானுஜருக்கு கால்கள் தள்ளாடி சற்றே மயக்கம் அடைந்தார். ஏன்னா அங்கே திருமேனி தயாராகிடுத்து, எழுந்துருள பண்ணியாடுத்து, நம் சக்தி அங்கே போயிடுத்து அப்படின்னு சுவாமி தள்ளாடி கந்தாடையாண்டான உடனே வரவழைக்க அந்த சுவாமி இங்கே வந்து மேற்கொண்டு அனுமதி பெற்றுக்கொண்டு தானான திருமேனி எழுந்துருள பண்ணினார். இந்த திருமேனி கீழே பூமிக்கு அடியிலே ராமானுஜருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய சரம விமல திருமேனி கீழே உள்ளது. அதற்கு மேலே ராமானுஜருடைய சந்நியாச காஷாய ஆடை, அந்த ஆடையோட கூட மெழுகுவர்த்தி, அதற்கப்புறம் பச்சைக்கல் பூரம் குங்குமப்பூ, இதை பூசி பூசித்தான் மேலே இருக்கிற திருமேனி உள்ளது. அப்போ கீழே ராமானுஜர் எழுந்துருளி இருக்கிறார், மேலே திருமேனி வடிவத்திலே ராமானுஜர் எழுந்துருள பண்ணப்பட்டிருக்கார். அப்போ கீழும் மேலேயுமா, கீழே அவர் இருக்கிறதுனால தான் தானான திருமேனின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவ்விடத்திற்கு மேலேயே கந்தாடை ஆண்டான் உடையவர் திருமேனியை எழுந்துருள பண்ணினார். இங்கு உடையவர் திருமேனி தானான திருமேனி என்று கொண்டாடப்படுகிறது. பெருமாள் உபய விபூதியும் உடையவருக்கு கொடுத்து, இந்த திவ்யதேசத்துக்கு உடையவர் எழுந்துள்ள உடனே அவருக்கு உடையவருங்கிற பட்டமே நம்பெருமாள் கொடுத்தது தான். அவர் ராமானுஜராக இருந்தார். கீழே இருக்கிற லீலா விபூதி, மேலே இருக்கிற நித்திய விபூதியான வைகுந்தம், இந்த 2த்துக்கும் உமக்கு உடையவர் ஆக்கினேன், உம்முடைய உடைமை ஆயிடுத்து, நீர் பார்த்து யாருக்கு மோட்சம்னு சொல்கிறீரோ அவருக்கு தான் இனிமேல் முக்தி என்று விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயியாக ஆக்கினார். அந்த உடையவர் திருப்பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கார். இவ்விடத்திலே தன்னுடைய திருப்பாவை சாற்று, இந்த பெருமாள் எதையுமே அனுபவிக்கிறது இல்லை, தன் மார்கழி மாத தனுர்மாச திருப்பாவையை கூட ராமானுஜருக்கே கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதனால் மொத்த சம்பிரமம் கோலாகலம் எல்லாமே ராமானுஜருக்கு தான் நடைபெறது. பெருமாள் சப்தாவரணத்தன்றும் கனு பார்வேட்டைக்கு பின்னும் இங்கு எழுந்தருளி இளநீர் கண்டருள்வார். ஒரு சப்தாவரணத்தன்னும் உடையவர் சன்னைக்கு சுவாமி எழுந்துள்ளார். பெருமாள் எழுந்தருளி உடையவர் வந்து அவருக்கு இளகலுபயத்தை அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் அவர் புறப்பட்டு போகிறச்சே 2 அடி வழி அனுப்புறாப்பில் போயிட்டு திரும்ப உள்ளே எழுதிவிடுறாரோ இல்லையோ. இதில் நாம் ஒன்று நினச்சிப்போம், கோபுரவாசலுக்கு பெருமாள் எழுந்துள்ள உடனே ஸ்ரீபாந்தாங்களுடைய திருவடிகளில் தீர்த்தம் சேர்ப்பா. இந்த சப்தாவரத்தன்னைக்கு வந்த உடனே அது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கார், அது உடையவர் திருப்பள்ளிப்படுத்தின இடமும் இல்லையோ, அவர் திருமேனி இருக்கிற இடமும் இல்லையோ, அதனால் அது ஏதோ தீட்டாப்படுத்து, அதனால் திருவடின்னு வா. அப்படி பார்த்தா கனு பார்வேட்டை முடிச்சுட்டு திரும்ப பெருமாள் அங்கே எழுந்துடுறாரோ இல்லையோ, அன்றைக்கி இது திருவடியில் தீர்த்தம் சேர்க்கவே மாட்டான். இப்போ அன்றைக்கி மட்டும் தீட்டு இல்லையாண்ணா, இப்போ மற்ற மாலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அன்றைக்கி இருக்கணுமோ இல்லையோ. அர்த்தம் என்னென்னா, சப்தாவரணத்தன்னைக்கு பெருமாள் ராமானுஜ நூத்தந்தாதி தான் வீழ்தி கோட்டியில் கேட்குறார். அன்றைக்கி எல்லாம் முடிந்த விற்பாடு சப்தாவரணத்தன்னைக்கு ராமானுஜ நூத்தந்தாதி கேட்கணும்னு ஆசை. ஆனால் வாத்தியம் வாசிச்சுட்டே போவாடோ இல்லையோ, அதனால் நம்பெருமாள் என்ன பண்ணார், தெரு நார்ச்சந்தியில் மட்டும் வாத்தியம் வாசிச்சா போகிறோம், மற்றபடி வாத்திய கோட்டியை நிறுத்திவிட்டு ராமானுஜ நூத்தந்தாதி கேட்டார். ஆனால் அந்த கோட்டியில் ராமானுஜரே வந்தால் ராமானுஜர் பெருமையை பாட முடியுமா? அதனால் நம்ம ராமானுஜரை மடத்தில் கொண்டு போய் நீங்கள் ஒத்துட்டு வாங்கோ, கோட்டியில் ராமானுஜர் வர வேண்டாம், நாம் ராமானுஜ நூத்தந்தாதி கேட்கணும்னு நம்பெருமாள் தெரிவித்தார். அதனால் கோட்டியில் ராமானுஜர் எழுந்துடுறதா ஐதீகம் இல்லை. கோட்டியார் எல்லாரும் திரும்ப வந்துடுவா. அப்போ நம்பெருமாளே இயல் கோட்டியை சேர்ந்தவர் தான். சப்தாவரணத்தன்னைக்கு மட்டும் நம்பெருமாள் பெருமாள் அல்லர், நம்பெருமாள் இயல் கோட்டியை சேர்ந்தவர். அப்போ அந்த கோட்டியோடு இப்போ கோவில் வாசலுக்கு வந்துட்டாலும் இல்லையோ, நம்பெருமாள் திருவடியில் தீர்த்தம் சேர்க்கிறாப்பில் வச்சுட்டு தான் ஸ்ரீபாதந்தாங்கிகள் திருவடியில் தீர்த்தம் சேர்க்கிறா. அதுதான் அங்கே அர்த்தமே தவிர, ஆனால் கனு பார்வேட்டை அன்னைக்கு ராமானுஜ நூத்தந்தாதி கோட்டி கிடையாது இல்லையோ, அதனால் நம்பெருமாளாக இருப்பாரோ இல்லையோ, அதனால் தீர்த்தம் சேர்க்கறதே கிடையாது. இப்படிங்கிறத தான் 2த்துக்கு நம்ம வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சில கருத்துக்கள்லாம் நம்ம தப்பாகவே புரிஞ்சுட்டு தப்பாகவே பிரச்சாரமும் பண்ணிட்டு இப்படியே தான் சரியாக்கம்னே சொல்லிட்டு இருப்போம். அப்படி அல்லங்கிறதுக்காகத்தான் விண்ணப்பம் பண்ணேன். கனு பார்வேட்டைக்கு பின்னு இங்கு வந்து இளநீர் கண்டருள்வார். 22வது குறிப்பு, ராமானுஜர் திருவரங்கத்துக்கு எழுந்துருளிய போது பெரிய கோயில் நம்பியான திருவரங்கத்து அமுதனாரிடமே கோயில் நிர்வாகம் இருந்தது. ஆழ்வான் மூலம் சாவியை பெற்று உடையவர் அனைத்தையும் சீர்திருத்தினார். பின் தன் மருமகனான முதலியாண்டானை கொண்டே நிர்வகித்தார்.
இப்போ கடைசியாக நாம் பார்க்க வேண்டியது முக்கியமான குறிப்பு. ராமானுஜர் இந்த திவ்யதேசத்துக்குள்ளே எழுந்தருளினார். பெரிய கோயில் நம்பி எழுந்தருளி இருந்தார். அவருக்கு இன்றைக்கும் சன்னதி இருக்கே. சக்கரத்தாழ்வார் சன்னதிக்குள்ளே போனோம்னா பிரதட்சணம் வர்ற இடத்துல உள்ள திருவரங்கத்தமுதனார் எழுந்தருளி இருக்காரோ இல்லையோ, அவர்கிட்ட தான் இந்த கோவில் சாவி முழுக்க இருந்தது. சாவியை வாங்கினா தான் சீர்திருத்தம் பண்ண முடியும். தெரிஞ்சு போச்சு. எப்படி சாவி வாங்கிறதுன்னு தெரியல. நல்ல வேளை பெருமாளாக சங்கல்பிச்சார் போல் இருக்கு. பெரிய கோவில் நம்பியினுடைய திருத்தாயார் பரமவதிக்க அவருடைய 10 நாள் உற்சவம் பண்ணணும், கைங்கரியங்கள் பண்ணணும் இல்லையோ. அதில் 11ஆவது நாள் அன்னைக்கு ஏகாக கைங்கரியம் வரும். தமிழில் சாதாரணமாக ஒத்தன்னு சொல்கிறோம், ஏகாகம். அந்த ஏகாக கைங்கரியத்திலே பிரேத்தமே இருக்கிறா போல நினச்சிட்டு தான் கைங்கரியம் பண்ணணும். ஆனால் அன்னைக்கு யார் பிராமணனாக எழுந்துடணுமோ அவருக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு வேற எந்த கைங்கரியத்திலையும் அன்வயிக்க முடியாது. 1 வருஷத்துக்கு அவருக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு வேண்டிய சொத்தையும் அன்னைக்கே சம்பாவனை பண்ணணும். அப்போ தான் அவள் வரவே வருவா. அவருக்கு அதுக்கு சரியான அதிகாரி கிடைக்கல. என்னமோ இன்னைக்கு ராமானுஜரிடத்தில் எனக்கு தாயாருக்கு ஏகாக கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு ஏற்ற ஒரு அதிகாரி வேணும்னு பெரிய கோயில் நம்பி பிரார்த்தித்தார். ராமானுஜர் தன் கோட்டியார மொத்த பேரையும் கண்ணெடுத்து பார்த்தார். இருக்கிறதுலேயே பணக்காரர். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமகி யதுக்தய ஸ்திரீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். நித்தியம் 1000 பேருக்கு ததியாராதனம் என்றவர் கூரத்தாழ்வான். கூரத்திலே அவருடைய வீட்டு வாசல் கதவை சாத்தினா அதில் பொருத்தப்பட்டிருக்கிற மணி பெருந்தேவி தாயார் காதில் போய் ஒலிக்குமா. ராத்திரி 10:30 மணிக்கு ததியாராதனம் முடிஞ்சுட்டு அவர் கதவை சாத்து வரான். பெருந்தேவி தாயார் கேட்டு யாரோ பெரிய பணக்காரர் பக்கத்தில் இருக்கார் போல் இருக்கு என்ன தேவப்பெருமாள்கிட்ட கேட்பறான். ஆமாம்மா, நம்மளை விட அவர் பணக்காரர் அப்படின்னு பெருந்தேவி தாயாருக்கு தேவப்பெருமாள் சொல்லுவாரான். அப்படின்னா எத்தனை பணக்காரராக இருந்திருக்கணும். அது அத்தனையும் ஓர் நாள் இரவு பொழுதிலே தூக்கி எறிந்துவிட்டு கையில் இருக்கிற தங்கப்பாத்திரமும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு உடையவர் திருவடிகளே சரணம் என்று எப்போதும் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸத ஏகசிந்தோஹோ ராமானுஜஸ்ஸ சரணோ சரணம் பிரபத்யேத் என்று சேர்ந்தவர்.